ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட்டேல் ஃபேமிலி அனதர் வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் மயிலத்துக்குலேருந்து பாண்டிக்கு வந்தேன்ல. இப்போ நான் பாண்டியிலேருந்து மயிலத்துக்கு, அதாவது திண்டிவனம் போகிறேன். பாண்டியிலேருந்து திண்டிவனத்துக்கு போகிறேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து கண்டமாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவிலேருந்து நான் இப்போ வந்து சின்னபசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி திண்டிவனம் போகிறேன். அதான் இப்போ இருக்கிற ட்ரிப்பு பிளானு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒவ்வொரு ஏரியா இங்கேருந்து எப்படியும் நிறைய டைமிங் ஆகிடுங்க இங்கேருந்து போகிறதுக்கு. நான் வீடியோ ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? வீடியோ ஷார்ட் பண்ணி எடுத்துருக்குங்க. நான் 4 நாள் ஊரில் தங்கியிருந்தோம். ஜாலியாக இருந்ததுங்க. ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்கின்னு அப்படி படுத்துக்கின்னு ஜாலியாக அப்படியே கதை பேசிக்கின்னு ஜாலியாக இந்த வாக்கிங்லாம் நைட்டு போனாங்க. நாங்கள் ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் பார்த்தேங்க. நைட்டு நேரத்தில் வீடியோ கிளாரிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் இந்த வீடியோவும் எடுக்கலைங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த திருமண மண்டபமும் ஏதோ இந்த ஜீவ திருமண மண்டபம் கண்டமங்கலம் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இதாங்க சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஒன்று ஒன்றா தாண்டி போயிட்டுருக்கோங்க நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டே வந்துட்டோங்க. இது அடுத்த ஏரியாவில் இந்த வழியாக கூட போகலாம். இப்போ பார்த்திங்களா அந்த வழியாக கூட ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ஆனால் அந்த வழியாக நாங்கள் போகல ரயில்வே ஸ்டேஷனு. நாங்கள் காலைல நடந்து வந்தோம். அந்த வழியாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். இதான் பிரிட்ஜு. இப்போ கண்டமங்கலம் பிரிட்ஜு கட்டுறாங்க. அந்த பிரிட்ஜுங்க இது. இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் தூரத்தில் கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு ரைட் ஒன்று கட் பண்ணுற மாதிரி வரும் எனக்கு தெரிஞ்சு. அந்த ரைட்டில் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. இதை வந்துச்சு பாருங்கள். இந்த வழி தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. இந்த வழி தாங்க. இதாங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. இப்போ இந்த வழியில் வந்து போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு இன்றைக்கி நான் ஒரு பெரிய குடும்பம் என்னென்னா கூட்டங்க. அந்த அளவுக்கு செம்ம கூட்டங்க. நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்ப்பீங்க பாருங்களேன். செம்ம கூட்டங்க வந்துச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் பாருங்கள் சிறு கூட்டம். அதுவும் இல்லாமல் டிக்கெட் ப்ரைஸ்லாம் வேறு வேரியஸ் ரொம்ப சேஞ்சு டிக்கெட் ப்ரைஸ்லாம். எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் ப்ரைஸ் போட்டாங்க. அதில் பாருங்களேன் வரும். எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் ப்ரைஸ் போட்டாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அதுமாரி சரி வாங்கி தாங்கணுன்ற நிலமையில வாங்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய கொதாப்படி நடந்திருக்கோம். அது நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் வீடியோவில். நிறைய கொதாப்படி நடந்திருக்கோம். நிறைய கொதாப்படி. இதுதான் ரயில்வே ரோடு வந்தாச்சுங்க. இது ரயில்வே ரோடு. இது வந்து ரயில்வே ரோடுங்க இது. ஓகேங்களா? இது ரயில்வே ரோடு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இதை கண்டமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது சின்னபசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு வழியாக இப்படியே அங்கேருந்து வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. சின்னபசமுத்திரம் போட்டுக்கு பாருங்கள். சின்னபசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் போட்டுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த கூட்டத்தை தாங்க இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்லைங்க வரலாற்றில். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இவ்வளோ கூட்டம் பார்த்தேன். டிக்கெட் ப்ரைஸ் பாருங்கள். 70 ரூபா போட்டாங்க டிக்கெட் ப்ரைஸு. 70 ரூபாங்க. ஒரு ஆள் 35 ரூபா போட்டு 70 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் ஆகி வரும்போது 30 ரூபாயில் வந்துட்டோம். போகும்போது 70 ரூபாங்க. எவ்வளோ பேர் நின்றுங்கிறாங்க பாருங்கள். இதோட கம்மி தாங்க. நான் ட்ரெயின் வந்து ஏறுற மாதிரி பாருங்கள். நாங்கள் ட்ரெயின் 3:20 ட்ரெயினுக்கு தாங்க ஏறலாம் நினச்சிருந்தோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். சரியான கூட்டம். 3:20 ட்ரெயினுக்கு ஏறலாம் நினச்சிருந்தேங்க. கடைசியில் என்னாச்சுன்னா 3:20 ட்ரெயின் வந்து சிறு கூட்டம் 1000 பேர் இருந்திருப்பாங்க பொழுது. 1000 பேர் இருந்திருப்பாங்க பொழுது. அதனால் நாங்கள் 3:20 ட்ரெயின் வந்து ஏறல. நாங்கள் ஏறல. ட்ரெயின் வருது பாருங்கள். 3:20 ட்ரெயின் இது.
இந்த ட்ரெயினுக்கு நாங்கள் ஏறலைங்க. செம்ம கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினில் ஏறல. நாங்கள் 4:20 ட்ரெயினில் தான் ஏறணும். மொதல் ட்ரெயின் நாங்கள் விட்டுட்டோம். டிக்கெட்டு ஆனால் மொதல் ட்ரெயின் எடுத்த டிக்கெட் வந்து ரேட் அதிகம். 2வது ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் ரொம்ப 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 ரேட்டு கம்மி, 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இது பாருங்க மொதல் ட்ரெயின் எவ்வளோ கூட்டம் ஏறுது மட்டும் பாருங்கள். மொதல் ட்ரெயின் இதுங்க 3:20க்கு சரியான கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்கள். ட்ரெயின் ஃபுல்லாக கூட்டம் தாங்க. இவ்வளோ கூட்டம் நான் இந்த வரலாற்றிலே பார்த்தது இல்லைங்க. நான் இங்கே இந்த ஊருக்கு வந்து வரலாற்றிலே இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ கூட்டம் நிற்குதுங்க. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள், செம்ம பேர். அப்படியே இந்த எல்லா புட்டியும் எல்லாம் அந்த ட்ரெயின் நீட்டுக்கு ஃபுல்லாக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் போகிறாங்க, கலிய பெருமாள் கோயில் எதோ சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு போகிறாங்க. எல்லா கோயிலுக்கு போகிற ஜனம் தான் ஃபுல்லாகவே கோயிலுக்கு போகிற ஜனம் தான். ட்ரெயின் வந்து நின்று போகிற இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே கூட்டம் தாங்க. செம்மையான கூட்டம். நாங்கள் யாரும் நினச்ச மாதிரி யாரையும் முடியல எங்களால். எப்போ இந்த ட்ரெயின் தேவையில்ல, 2வது ட்ரெயினில் ஏறுவோன்ட்டு நாங்கள் 2வது ட்ரெயினில் வந்துட்டோங்க. மொதல் ட்ரெயினில் ஏற முடியலங்க, 2வது ட்ரெயினில் தாங்க வந்தோம். 2வது ட்ரெயின் பார்ப்பீங்க, அதுவும் அப்போ பாருங்கள் கூட்டமே இருக்காது. எவ்வளோ கூட்டம் எடுத்து பாருங்கள். இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்லைங்க, சரியான கூட்டங்க. எவ்வளோ கூட்டம் எடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபுல்லாகவே கூட்டம். இந்த கடைசி வரைக்கும் ஏறிட்டே இருக்காங்க லைனாக. இது நாங்கள் போய் முட்டி மோதி போயெல்லாம் பார்த்தோம். என் தம்பி நான் சொல்லிட்டேன், நான் வரைய மாட்டேன், இந்த கூட்டத்தில் நான் வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் சரி அவன் பேச்சு கேட்டு நான் நின்றுட்டேன். 2வது ட்ரெயினுக்கு போகலான்னு நின்றுட்டேன். ஃபுல்லாக ஏறித்து பாருங்கள், கூட்டம் ஏறிச்சு. எவ்வளோ கூட்டம் வந்தது, எல்லாம் ஏறித்து பாருங்கள். இப்போ ட்ரெயின் ஃபுல்லாக கூட்டங்க. ட்ரெயின் ஃபுல்லாக நின்றுங்கிறாங்க ஆளுங்க. ட்ரெயின் ஃபுல்லாக நின்றுங்கிறாங்க. செம்மையான கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த வரலாற்றிலே இந்த மாதிரி நான் கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. சரியான கூட்டம். இப்போ பாருங்கள் 2வது ட்ரெயின். நம்ம மொதல் ட்ரெயின் பார்த்துட்டோங்களா, இது 2வது ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினில் வந்து ஐசிஃப்ட் ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மிங்க. நம்ம கொஞ்சம் ஏறிட்டு நடந்து அப்படியே வந்து ஏறிட்டு உள்ளே உட்காந்து பார்த்தா ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கூட்டம் இருக்குது. எங்களுக்கு சீட்டு கிடைக்கல தான். 2வது வல்லூர் ஸ்டேஷனில் வந்து சீட்டு கிடச்சிது எங்களுக்கு. அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல என்னால். இதாங்க ரயில்வே பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க. இந்த ரயில்வே பிரிட்ஜ் தாங்க எம்மா வருஷமாக கட்டுறாங்க. இங்கே பெரிய பிரிட்ஜு போல இருக்குதுங்க. எம்மா வருஷமாக கட்டிக்கினே இருக்கிறாங்க ரயில்வே பிரிட்ஜு. கட்டிக்கினே இருக்கிறாங்க ரயில்வே பிரிட்ஜ். இதாங்க நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கும் இந்தமாரி லொக்கேஷனு. அழகாக மரம் செடி கொடியெல்லாம் சூப்பராக பண்ணி செம்மையாக இருந்திருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம். அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் உட்காந்துங்கிறாரு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த இயற்கையோடு ரசிச்சுக்கின்னு காற்றோடு இசைப்பாடு நேற்றோடு இசை நேருன்ற மாரி அதேமாரி ஒரு ராகம் ஓடுது மண்டையிலேருந்து கேட்கும்போது. இதுமாரி ஸ்லோ மோஷனில் ஒரு பாட்டை போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அப்படியே பாட்டெலாம் கேட்டுக்கின்னு அப்படியே வந்தோங்க நாங்கள். அப்படியே இந்த பயணம் வந்து இனிதாக முடிந்தது. சூப்பராக இருந்ததுங்க இந்த பயணம். அப்படியே ட்ரெயினில் போய்கின்னு சூப்பராக அப்படியே நடந்துக்கின்னு ட்ரெயின்லேயே ஒரு வாக்கிங் போனோம். கடைசியாக நாங்கள் இறங்கிட்டோங்க திண்டிவனம் ஸ்டேஷன் இறங்கிட்டு வந்து பார்க்குறோம். இதாங்க திண்டிவனம் ஸ்டேஷனு. இங்கே இறங்கிட்டு வெளியே போகிறோம், அவ்வளோதான். இதோட நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சுக்கிறோங்க. இந்த ட்ரிப்பை வந்து ஃபுல்லாக எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நிறைய வீடியோஸ் இதுமாரி வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா. இதாங்க எக்ஸிட் திண்டிவனம் வந்துச்சு பாரு. எக்ஸிட் வழி, வெளியே செல்லும் வழி எக்ஸிட்டு. இது உள்ளே வந்தோடனே இந்த ட்ரிப்பே முடிஞ்சிருங்க. ஓகேங்க, டாட்டா பாய், போயிட்டு வரேன். see you.